நாணி பேஸ் 7 ஒப்படைப்பு விழா. 355 வீடுகள் பயனாளர்களுக்கு வழங்கல். மூத்த குடிமக்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த வாழ்விட திட்டமான அனன்யாஸ் நானா நாணியின் பேஸ் 7 வீடுகள் ஒப்படைப்பு விழா இன்று கோயம்புத்தூரில் விமர்சையாக நடைபெற்றது. 15 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இத்திட்டம் ஏற்கனவே 6 கட்டங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. 5000க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வசித்து வரும் நிலையில் 355 வீடுகள் கொண்ட பேஸ் 7 இந்நிகழ்வில் பயனாளர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது. இதன் மூலம் முழுமையான வசதிகளுடன் செயல்படும் சமூகமாக இத்திட்டம் மேலும் வலுவடைந்துள்ளது. இத்திட்டத்தின் விரிவாக்கமாக பேஸ் 8, பேஸ் 9 மற்றும் பேஸ் 10 பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நிகழ்வின் முக்கிய அம்சமாக ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் 20 அடி உயர முருகன் சிலை பக்தர்களுக்கு ஆன்மீக உணர்வை ஏற்படுத்தியது. நிகழ்ச்சியை முன்னிட்டு மார்ச் 24 அன்று தேச மங்கையரசி ஆன்மீக சொற்பொழிவு வழங்கினார். தொடர்ந்து ஸ்ரீ சந்தீப் நாராயணன் மற்றும் குழுவினரின் கர்நாடகா இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இன்னைக்கு அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் ஃபேஸ் 7 திறப்பு விழா. அதுவும் முருகரோட, அதாவது நம்ம வள்ளி தெய்வானையுடன் கல்யாண சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தோட இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கே வந்திருக்கிற ரெசிடென்ட்ஸ் அண்ட் ஆல்ரெடி நானா நானி ஹோமில் தங்கி இருக்கிறவங்க அத்தனை பேரும் இறைவன் அருளால் நல்லா இருக்கணும். ஏன்னா மனுஷங்க எத்தனை தான் பண்ணினாலும், எத்தனை அமெனிட்டிஸ், எத்தனை ஃபெசிலிட்டிஸ் பண்ணினாலும் சந்தோஷங்கிறது அந்த இறைவன் கொடுக்கும்போது தான் அதுதான் முழுமையடைய செய்யும். ஸோ அந்த ஒரு நல்ல ஆரம்பத்தோட இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ விஷிங் ஆல் ஆர் நானா நானி ஹோம், அனன்யாஸ் நானா நானி ஹோம் ரெசிடென்ட்ஸ் a wonderful life ahead. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் லோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த முருகன் அருள் கிடைக்கணும். அண்ட் எங்கள் அனன்யா குரூப்புக்கு இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன் 7th ஃபேஸ் அப்படிங்கிறது. முருகன்